நான் வந்து சரத்குமார் சாரை பார்த்துட்டு யோசித்தேன். அப்படியே படம் பார்க்கும்போது அப்படியே படம் பார்த்துட்ருக்கேன். என்னப்பா இது சரத்குமார் சாருக்கு போய் 3 பிஹெச்கேல வீடு வாங்க முடியலங்கிறது யோசிக்கிற மாதிரியே இல்லையே. அந்த பில்டர் மூஞ்சியே ஓங்கி ஒரு குத்து விட்டாருன்னா, டேய் அட்வான்ஸ் வச்சு அப்புறமா கலெக்ட் பண்ணிங்கன்னா வாங்கிடுவாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபிசிக் அவருக்கு சரத்குமார் சார். ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு கெத்து, ஒரு ஆஜான் பகவான் அப்படின்வாங்கல்ல, அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் சரத்குமார் சார். ஸோ சரத்குமார் சாருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா அமைஞ்சது அப்படின்னு தான் சொன்னோம். 3 பிஹெச்கே வந்து நல்ல கதை, அற்புதமான கதை. ஒரு சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு காமன் மேன் வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதை வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். அந்த கேரக்டர் வந்து பிரமாதமாக பண்ணியிருப்பார். ஸோ அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. சரி 3 பிஹெச்கே ஓடுச்சு. அடுத்த உடனே ஒரு கன்சிக்யூட்டிவ் அடுத்த படம் என்னமா டூடில் பார்த்தா அந்த ஒரு சர்க்காஸ்டிக் வில்லன் கேரக்டர். அதில் வந்து என்னம்மா சர்ப்ரைஸ் அப்படின்னு அவர் பயங்கரமாக இருக்கும். ஐயோ சரியான வில்லன் ஆச்சே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கதைகள் அமைஞ்சுது.